எவ்வளவு நேரம் தான் சமைப்பீங்க? 2 மணி நேரமா உள்ளேயே நின்னுட்டு இருக்கீங்க. ஏங்க சமைச்சா தானங்க வெளியில வர முடியும். நீங்க மட்டுமே நின்னுட்டு இருந்தா நான் சமைக்க வேணாமா? உங்களுக்கும் சேர்த்து தானங்க சமைக்கிறேன். எனக்கும் சேர்த்து சமைங்கன்னு நான் உங்ககிட்ட சொல்லலையே. அக்கா எல்லாருக்கும் சேர்த்து சமைக்க சொல்லிட்டு தான் போயிருக்கா. உங்க கதையெல்லாம் இங்க யாரும் கேட்கல. எனக்கு ஒரு டீ போட்டு குடிக்க 1 மணி நேரமா நான் வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க வெளியில வந்த மாதிரியே தெரியலையே. ஏங்க 10 நிமிஷங்க முடிஞ்சிரும். அதெல்லாம் நிக்க முடியாதுங்க. நீங்க தள்ளுங்க. ஏங்க ஏங்க அப்படிலாம் இறக்காதீங்க. ஐயோ ஏங்க வதக்கிட்டு இருக்கேங்க. திரும்ப வச்சா நல்லா இருக்காதுங்க. நான் போனதுக்கு அப்புறம் வச்சுக்கோங்க. ஐயோ இஷ்டத்துக்கும் இறக்கி வச்சா நல்லா இருக்காதுங்க. நீங்க ஒரு குழம்பு 10 மணி நேரம் வைப்பீங்க. நான் அது வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கணுமா? குட்டியண்ணி, ஏன் இப்படி யார்ட்டையோ பேசுற மாதிரி பேசுறீங்க? முல்ல நீ பாவம் தானே, தனியா நின்று சமைச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாட்டியும் பரவாயில்ல, அவங்கள சமைக்க விடாம டிஸ்டர்ப் பண்றீங்க. இதெல்லாம் ஓவர் அண்ணி. இது பாரு, எல்லா விஷயத்துலயும் நீ மூக்க நுழைச்சிட்டு இருக்க. உன்னை யாராவது இப்ப கேட்டாங்களா? பேசாம போ. நீங்க முல்ல நீ என்ன வேணாலும் பேசுவீங்க, நான் கேட்டுட்டு இருக்கணுமா? கண்ணா சும்மாரு. இவங்கள்ட்ட எல்லாம் பேசிக்கிட்டு இவங்க கிட்ட எல்லாம் பேசிக்கிட்டுனா புரியல. நான் என்ன சிங்கமா புலியா? அது கூட பரவாயில்ல, நீங்க அதை விட மோசம். எப்ப என்ன செய்வீங்கன்னே தெரிய மாட்டேங்குது. ஏய், நீ ரொம்ப பேசுற. உன்ன ஏங்க ஏங்க கொடுங்க. டீ போட அடுப்பு கேட்டிய கொடுத்தாச்சுல்ல, பேசாம டீயை போட்டுட்டு கிளம்புங்க. இது பாருங்க, ஆர்டர் எல்லாம் போட வேணாம். உங்களுக்கு இந்த வீட்ல எவ்வளவு ரைட்ஸ் இருக்கோ அந்த அளவுக்கு எனக்கும் இருக்கு. இப்ப ரைட்ஸ் பேசுற அளவுக்கு இங்க என்ன நடந்துச்சு? என்ன சமைக்கணும், எப்படி சமைக்கணும், யாருக்கு சமைக்கணும்னு எல்லாத்தையும் நீங்க தான் முடிவு பண்ணுவீங்களா? சரிங்க, நீங்களே சமைங்க. என்ன பண்ணணுமோ பண்ணுங்க. இந்த பால் வேற பொங்கி தொலைக்க மாட்டேங்குது. எல்லாம் ஒரே மாதிரி இருக்குதுங்க. கரும கருமம். இந்த அண்ணி என்ன லூஸ் ஆயிருச்சோ? என்னடா தேவையில்லாம சண்டை போட்டுட்டு போறா? அண்ணி இருக்கிற வரைக்கும் தான் நமக்குலாம் சேஃப்டி. அண்ணி தானே நீ வெளியே போனாங்க, இவங்க நம்மளை எப்படி பேசுறாங்க பாத்தீங்களா? கொடுங்க மாமா. ஏப்பா தானா இல்லை வரலையா? வரல மாமா. நேரம் ஆகுது என்ன? டேய் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான்டா போனேன், வந்துடுவாடா. ஏன்னா அண்ணி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் கிளம்பிச்சுன்னு தெரிஞ்சுதான் இங்கே வந்தோடனே வரலையான்னு கேட்டீங்களாக்கும். ஆமாடா, அதுக்கு என்ன இப்போ? முல்ல குடிக்க கொஞ்சம் தண்ணி விட்டு வைப்பா. எடுத்துட்டு வா. மாமா, இதோ எடுத்துட்டு வந்துட்டேன். ஜீவா எப்போ வருவான்? அவன் தனம் கூட சேர்ந்து தானப்பா போயிருக்கேன். ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரத்துக்குள்ளே வந்துடுவான். அண்ணே, நான் சாப்பிட எதுவும் வாங்கிட்டு வரட்டுமா? ஆமாடா, இனிமேல் தானே வந்து சமைச்சு நேரம் போகும்ல, நீ போய் வாங்கிட்டு வந்துடு. இல்லை என்னென்ன வேணும்னு இவங்ககிட்ட கேட்டு போடா. எதுக்கு மாமா? என்ன கொத்து பரோட்டாவும் சிக்கன் 65 டேய் வீட்ல தான் சமைச்சிருக்கேன்ல, எதுக்கு வெளியே வாங்கணும்? மாமா நான் சமைச்சிருக்கேன் மாமா. எல்லாத்துக்குமா? ஆமா மாமா, எல்லாருக்குமே சாப்பாடு இருக்கு, நான் செஞ்சுட்டேன். பாரா, சரி நீ ஒரு ஆளா சமைச்சியா என்ன? ஆமா மாமா, நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு தானே. எங்க கிட்ட சொன்னா நாங்களும் செஞ்சிருப்போம். எங்க நாங்க சாப்பாடு செஞ்சு நல்ல பேர் வாங்கிடுவோமோன்னு கிச்சன்ல நின்னுட்டு இருந்தா நான் என்ன பண்ண முடியும்?
என்ன இந்த குட்டியை நீ அப்ப இருந்தே அப்படிதான் முள்ளியனிட்ட சண்டை போட்டே இருக்காங்க. என்னன்னு கேளுங்கண்ணே. என்ன போட்டு கொடுக்குறியா? நான் ஒன்றும் போட்டு கொடுக்கல, உண்மையத்தேன்னு சொல்றேன். அப்பவே முள்ளியனி பாட்டுக்கு சமயக்கட்டில் சமைச்சிட்டு இருந்தாங்க. நீங்க தானே வேணும்னே வந்து சண்டை போட்டியே. டேய் விட்றா, இப்பதானே கடையில இருந்து வந்திருக்கா, திரும்பவும் சண்டை போடணுமா? இது பாருங்க, 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு என்ன ஏதோ சண்டைக்காரி மாதிரி காட்ட வேண்டாம். டீ குடிக்கணும்னு சொன்னது ஒரு தப்பா? ஏங்க நீங்க ஏய் இருங்கப்பா, நான் ஒருத்தங்க உட்காந்துருக்கேன்றது ஞாபகம் இருக்கா? என்னதே நடக்குது? இப்படி ஆளாளுக்கு மாற்றி மாற்றி சண்டை போட்டுக்கிறது என்ன அர்த்தம்? அண்ணே குட்டியை நீ சரியில்லைண்ணே, எல்லார் கூடயும் சண்டை போடுது. குறிப்பா முள்ளியனிட்ட எப்போ பார்த்தாலும் சண்டை போடுது. டேய் சும்மா இருடா. ஆமா, எனக்கு வேற வேலை இல்ல. மத்தவங்க செய்யறதெல்லாம் இங்க யாருக்குமே தெரியாது. நான் செய்யறது மட்டும்தான் தெரியும். என்னப்பா மீனா, என்ன நீ புதுசாக பேசிக்கிறீங்க? முள்ள கூட சும்மா சண்டை போடக்கூடாதுன்னு அன்னைக்கே உங்கள்கிட்ட சொன்னேன் இல்லையா? பாத்தீங்களா, நீங்களும் ஏதோ நான் தான் சண்டை போடுற மாதிரியே பேசுறீங்க. சரி, உங்க 2 பேத்துக்குள்ள திரும்ப என்ன சண்டை? அன்னைத்தானே பேசி சரி பண்ணி வச்சேன். சரியா போச்சு. அண்ணே அன்னைக்கு ஜீவானனுக்கு முள்ளியனி ஃபோன் பண்ணதா குட்டியனி வந்து சண்டை போட்டாங்கல, அதுக்கப்புறம் இருந்து இன்னும் 2 பேரும் பேசல. கொடைக்கானல்ல கூட சரியா 2 பேரும் பேசிக்கலண்ணே. ஏப்பா என்னப்பா அதெல்லாம்? ஒரே வீட்டுக்குள்ள இருந்துக்கிட்டு 2 பேரும் பேசிக்கிறது இல்லையா? ஏப்பா முல்ல, ம்? நீதே எல்லாரும் கூடயும் கலகலன்ட்டு பேசுற பிள்ளையாச்சே, உன்னால எப்படி ஒரு ஆள் கூட பேசாம இருக்க முடியுது? எல்லாரோடவும் பேசுறதுல எனக்கு பிரச்சனை இல்லை மாமா. என் கூட பேச பிடிக்காதவங்க கிட்ட நான் எப்படி பேசுறது? நான் போனாலே மூஞ்சி கொடுத்து பேச மாட்டேறா. என்னை பார்த்தாலே வில்லி மாதிரி பார்த்தா நான் என்ன மாமா செய்ய முடியும்? ஆஹா, உடனே அப்படியே நல்லவங்க மாதிரி பேச வேணாம். நான் என்ன கொஞ்சம் சத்தமா பேசிடுறேன், நீங்க அப்படியே சைலண்டா இருந்துகிட்டே எல்லாத்தையும் செஞ்சிடுறீங்க. நான் அப்படி என்னங்க செஞ்சேன்? அதையாவது சொல்றீங்களா? நீங்க ஒன்றும் செய்யல நீ. குட்டியனிக்கு உங்களை பார்த்து பொறாம. பொறாமையா? பொறாமப்படை உங்ககிட்ட என்ன இருக்கு அப்படி? ஏய் நிறுத்துக்கப்பா கொஞ்சம். இப்பதானே சொன்னேன். என்ன இப்படி மாறி மாறி சண்டை போட்டுக்கிறதா என்ன அர்த்தம்? இப்படி எல்லாம் இந்த குடும்பத்துக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் நாள் கணக்கா பேசாம இருக்கிறது, மாத்தி மாத்தி கோவப்பட்டு பேசுறது, இது எல்லாமே இந்த வீட்டுல புதுசா இருக்க. இதெல்லாம் யாரும் இப்படி பேசிக்கிட்டதும் கிடையாது, இப்படி இருந்ததும் கிடையாது. என்ன பழக்கம் இதெல்லாம்? பார்ப்பா மீனா, முல்லையை பத்தி எனக்கு நல்லா தெரியும். என்ன கொஞ்சம் படபடன்னு பேசும், ஆனா மனசுல ஒண்ணு வச்சுக்கிறாது. இந்த புள்ளவோட எதுக்கு ஓயாம உனக்கு பிரச்சனை வருது? இங்க பாருங்க, இவங்களும் நானும் ஒரே நாள்ல தான் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கோம். இந்த வீட்ல இவங்களுக்கு என்ன உரிமை இருக்கோ அதெல்லாம் எனக்கும் இருக்குல்ல. அப்படியே ஏதோ இவங்களுக்கு தான் எல்லாமே தெரிஞ்ச மாதிரியும் எனக்கு எதுவுமே தெரியாத மாதிரியும் இவங்க நடந்துட்டு இருக்காங்க. நான் எப்பங்க அப்படி பண்ணேன்? பாருப்பா மீனா, முள்ள அப்படியெல்லாம் எதுவுமே செய்யாதுப்பா. நீ ஏன் ஏதாவது உன்னை கற்பனை பண்ணிக்கிட்டு பேசாத. எல்லாருமே சேர்ந்து ஒன்றா இருக்கிறப்போ ஒவ்வொரு விஷயத்துக்கும் காரணம் தேடிட்டு இருந்தோம்னு வச்சுக்க, வீட்டில் யாருமே சந்தோஷமா இருக்க முடியாதுப்பா. முதல்ல இப்படி கூட இருக்கவங்கள கோபமாக பார்க்கறத நிறுத்து. இங்கே யாருக்குமே எதிரி கிடையாது. இந்த வீட்டில் எல்லாருமே உன் மேலே அன்பாக தானே இருக்காங்க. நீயும் அதே மாதிரி எல்லாரும் கூட அன்பா இரு, அவ்வளோதானே. ஆமா, எனக்கு மட்டும் அட்வைஸ் பண்ணுங்க. என்னப்பா ஏதோ உன்னை முணுமுணுக்கிற? ஒன்னும் இல்ல. இதுக்கு மேல எப்படி சரியா நடந்துக்கிறதுன்னு தெரியல மாமா. சரி பண்ண பாக்குறேன். குட்டியணி மேல தானே தப்பு. வேணும்னே முள்ளையணியை குத்தி குத்தி சண்டை போடுறாங்க. முள்ளையணி பாவான
எல்லார்ட்டையும் பேச்சும் திட்டும் வாங்கிட்டு சும்மாவே இருக்காங்க. ரொம்ப ஓவர்னே இதெல்லாம். ம் அண்ணி வரட்டும், அப்புறம் என்ன செய்யணுமோ செய்யலாம். இது இப்படியே விட்டால் சரியாக வராது. என்ன முல்லை, நீ பாவன, நீ அது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுன. என்னடா பண்ற அண்ணி, மாமா? ம் எல்லாரும் சாப்பிட்டீங்களா? ஆ சாப்பிட்டாச்சு தானே. முள்ளதான் சமைச்சு வச்சிருந்துச்சு. ஏன் நீ ம்? உங்களை காண நான் வாசலே பார்த்துட்டு இருக்கேன், பின்னால இருந்து வரிய? டேய் இவதான் அப்பாதியா பின்னாடி வந்து குளிச்சுட்டு இருக்கான்னு சொன்னீங்களடா அவன்கிட்ட. உள்ள வரலையேனே, நான் இங்கே தானே இருக்கேன். நான் பார்க்காம எப்போ வந்தாக? டேய், துக்க வீட்டுக்கு போனா குளிக்காம வீட்டுக்குள்ள வரக்கூடாதுடா. அதான் சந்து வழியா போய் பின்னாடி குளிச்சுட்டு வரேன். ஓஹோ, அப்படிலாம் வேற இருக்குல்ல. ஊர் பழக்க வழக்கம் ஒன்றும் தெரியல. என்னதான் நீ காலேஜ் படிக்கிறிய, வாயிலேயே மட்டும் பேசுறது. என்னமோ வெள்ளைக்காரன் கணக்கா கேள்வி கேட்குற. இது கூட தெரியாதாடா உனக்கு? தெரியாதுண்ணே. ஒன்றும் தெரியாத பச்சை மண்ணாவே என்ன வளர்த்து வச்சிட்டீங்க. ம் பேசுவடா, ஏன் பேச மாட்ட? சரி, ஏன் நீ வர்றதுக்கு முட்டு நேரம் ஆச்சு? தாத்தாவை சாயந்தரமே எடுத்துட்டாங்க. நமக்கு தான் எங்க போனாலும் சமையல் கட்டை கொடுத்துருவாங்களே. வந்தவங்களுக்கு காபி போட்டு டீ போட்டு அப்படியே நேரம் போயிடுச்சு மாமா. ஏன் நீ அங்க போய் ஏன் நீ வேலையெல்லாம் செய்றிய? கேக்குறப்ப எப்படா முடியாதுன்னு சொல்ல முடியும்? நீங்க இப்படி இருக்க போய் தான் எல்லாரும் உங்களை வேலை வாங்குறாங்க. சரி விடுறா. ஏன் தானா ஜகா வந்துருந்தாப்புலையா? உங்ககிட்ட ஏதாவது பேசினாப்புலையா இல்லையா? அண்ணன் வந்துச்சு மாமா, என் கூட பேசவே இல்லை. அம்மாவும் பேசல. என் முகத்தை பார்த்துட்டு இருந்துச்சு, ஆனா பேசல. என்ன தானே நீ, அவங்க தான் பேசலண்டா, அத்தைக்கிட்ட நீயாவது போய் பேச வேண்டியதானே? நான் போய் பேசினேன், ஆனா அம்மா விலகி விலகி போயிடுச்சு. அங்க சொந்தக்காரங்க முன்னாடி எதுவும் தெரிய வேண்டான்னு நான் அப்படியே விட்டுட்டேன். அண்ணி, ஏன் ஜெகமாமா உங்க கூட பேசல? உங்க அம்மா உங்க கூட பேசலையா? ஏதாவது சண்டையா அண்ணி? ஏன் தானே இவர்த்தி உட்காந்துருக்கியான்றதே மறந்துட்டு பேசிக்கிருக்கேன் பாரு. அப்படின்னா என்கிட்ட ஏதாவது மறைக்கிறீங்களா? ஏய் டேய், அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. அண்ணனுக்கும் எனக்கும் ஒரு சின்ன சண்டை, அவ்வளவுதான். நீங்க சண்டையெல்லாம் போடுவீங்களா? ஆமா, எங்க அண்ணன் கிட்ட போடுவேன். ஏய் தானே, தலை ஊற ஈரமாக இருக்கு வேறு. சரியா தலையை தோட்டினே இல்லையா? ஈரமாவா இருக்கு? ஆமாம் ஆமாம். ஏய் சரியா தலையை தோட்டுரு, அப்புறம் காலையில் வச்சுக்கிட்டு தலை வெடிக்குது ஆச்சா ஓச்சான்னு புலம்புரு. அதெல்லாம் இல்ல மாமா, காஞ்சிடுச்சு. ஆடா கணக்கு பார்க்குறீங்களாண்ணே? ஆமாடா ஜீவா. பார்க்கணுங்கள. இப்பதான் குளிச்சிட்டு வந்தியா? ம் சரி வா சாப்பிடலாம். இல்லை, எனக்கு பசிக்கல. ஏழை ஏடா பசிக்கலன்றவன், போய் சாப்பிட்றா. இல்லைண்ணே, அங்கே நான் 2-3 டீ குடிச்சேன்ல, அதே ஒரு மாதிரி இருக்கு. சரி வா ஜீவா, 2 தோசையாவது ஊத்தி தரேன். வேணாம் மீனா. அண்ணா, ஜெகா மாமாக்கும் நமக்கும் ஏதாவது சண்டையா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைடா. ஏன்? ஜெகா மாமாவை நான் அங்கே பார்த்தேன். நான் போய் பேசினா அவர் என்கிட்ட பேசவே இல்லை, விலகி போகிறாரு. அண்ணிக்கிட்டையும்
அவங்க பேசின மாதிரியே தெரியலையே. ஆமாண்ணே, ஏதோ விஷயம் இருக்கு. இப்ப கூட இவங்க 2 பேரும் அதை பத்தி பேசிட்டு இருந்தாங்க. போட்டு கொடுக்குறியா? ஒன்றும் இல்லைடா, அது ஜெகாவுக்கு எனக்கும் ஒரு சின்ன பிரச்சனை, அதனால் மூஞ்சியை தூக்கி வச்சுட்டு தீர்றாப்புல. ஆனால் அதுக்கு ஏன் உங்ககிட்டையும் தனத்துக்கிட்டையும் பேசாமல் இருக்கு அப்படின்னு எனக்கு ஒன்றும் தெரியலடா. ஏன்னா போய் சொல்றிய? இப்பதான் அன்னிக்கும் மாமாக்கும் பிரச்சனைன்னு அண்ணி சொன்னாங்க. இப்போ என்னடானா உங்களுக்கும் அவருக்கும் பிரச்சனைன்னு சொல்றிய? ஏன் இப்படி மாத்தி மாத்தி பேசுறிய? இப்போ எனக்கு உண்மை தெரிஞ்சாகணும், சொல்லுங்க. டேய், கொஞ்சம் சும்மா இருக்கியாடா. ஜீவா, நேரமாச்சு, நீ வந்து படு. இரு வரேன். காலையில கடைக்கு போக வேணாமா? நீ போய் படு மீனா, நான் வாரேன். டேய் ஜீவா, இந்த கடைக்கு வத்த மூட காலையில் வருதா எப்போ வருங்க ஏதாவது கேட்டியாடா? கேட்டேனே, 11 மணிக்குள்ள வரும்னு சொல்லியிருக்காரு. டேய், ஒவ்வொரு அடியும் அவங்ககிட்ட 4-5 தடவை சொன்னதுக்கு அப்புறம் தானே அனுப்பிச்சி வைக்கிறாங்க. அது என்ன எதுன்னு கொஞ்சம் பேசுகிற. சரிண்ணே. ஏன் மாமா, இதெல்லாம் நீங்க கடையில பேசக்கூடாதா? ஏன் இங்கே பேசுன என்னவா? நீங்க மிளகா முட்டை பருத்தி முட்டைன்னு பேசிட்டு இருந்தா இவன் பொண்டாட்டிக்கு கோவம் வரும். அப்புறம் ஏன் அண்ணன் தூங்க போற நேரத்துல இதெல்லாம் கேக்குறீங்க? என் பொண்டாட்டிய சமாதானப்படுத்துறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமான்னு கேட்பான். இதெல்லாம் உங்களுக்கு தேவையா? இந்த டயலாக் எங்கேயோ கேட்ட மாதிரியே இருக்கே. நீ சொன்னல, பலிக்கு பலி, ரத்தத்துக்கு ரத்தம், சரியான போட்டி. டேய், என்னடா சொல்ற? தானே என்ன பேசுறீங்க? என்ன எனக்கு ஒன்றும் புரியல. நான் எப்பயும் போல தானே பேசிக்கிறீங்க. நாம எப்பவும் போலதான் மாமா இருக்கோம். ஆனா இங்க எல்லாரும் எப்பவும் போல இல்ல. அது சரி, இன்னைக்கு எதுக்கு ஜீவா வாங்க அமிச்சிங்க? கதிர அமிச்சிருக்கலாம்ல, இல்லைன்னா வண்டி அமிச்சு கண்ணனை கூட அமிச்சிருக்கலாம்ல. ஜீவா வந்தது எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஏன் நீ? இவன் பாட்டுக்கு வருவான் மாமா, அப்புறம் இவன் வந்தது இவன் பொண்டாட்டிக்கு பிடிக்காது. அப்புறம் நம்ம கிட்டயே வந்து என்னை ஏன் கூப்பிட்டீங்க, இப்ப பாருங்க என் பொண்டாட்டிக்கு நான் பதில் சொல்லணும்னு வந்து கேட்பான். இதெல்லாம் நமக்கு தேவையா? ஃபோட்டோ விஷயத்தில் நான் உங்களை எதிர்த்து பேசினது தப்புதேன். இவளை எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு தெரியாம பதட்டத்தில் உங்ககிட்ட கோவப்பட்டேன். தப்புதேன், மன்னிச்சிருங்க நீ. திருட்டுத்தனமா கூட்டிட்டு போனேன்னு சாதாரணமா விளையாட்டா தான் கேட்டீங்க. நானும் அதை சாதாரணமாகவே எடுத்திருந்துருக்கலாம். ஆனா நான் ஏன் இப்படி பேசினேன்னு எனக்கே தெரியல. நீ மன்னிச்சிருங்க நீ. அதுக்காக ஏன் என்கிட்ட இப்படிலாம் நடந்துக்கிறீங்க? நீங்க 2 நாளா என்கிட்ட முகம் கொடுத்து கூட பேசல. என்கிட்ட எந்த உரிமையும் இல்லாத மாதிரியே பேசுறீங்க.
இன்னைக்கு உங்களை கூட்டிட்டு வர நான் ஏன் வந்தேன்னு கேக்குறீங்க? நான் ஏன் வரக்கூடாது நீ? நான் பேசின அந்த ஒரு வார்த்தை உங்களை காயப்படுத்திருக்கு, நல்லா புரியுது. தப்புதான். ஆனா இனிமே அப்படி பேச மாட்டேன். நீ தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க.